தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். சுவாசம் டிவி நேயர்களுக்கு இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். பிரம்ம ரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். இயேசுபிரான் பிறந்த தினத்தை கிறிஸ்துமஸ் விழாவாக நாம் கொண்டாடுகிறோம். உலகறிந்த விஷயம், இயேசு டிசம்பர் 25 அப்படின்னு சொன்னா உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள். நாம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாருமே நம்ம சர்ச்சுக்கு போவோம். வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு கிஃப்ட் கொடுப்பாங்க, பரிசுகள் கொடுப்பார்கள். கிறிஸ்மஸ் தாத்தா வருவார். ஒரே வீட்டுகள் இனிப்புகள், அக்கம் பக்கம் இருப்பவர்கள் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் இயேசுபிரான் என்பவர் மிகப்பெரிய ஒரு கருணாமூர்த்தி. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொன்னார்னா, இறைவனின் சாம்ராஜ்யத்திற்குள் நுழைய வேண்டும் என்றால் குழந்தை போல் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னார். உனக்குள்ளே நீ பிரவேசம் செய், இறைவன் சாம்ராஜ்யம் என்பது உன்னுள் இருக்கிறது, உனக்குள்ள நீ பயணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு அவருக்காக நாம் ஒரு நிறைய நேரம் மௌனம் இருப்போம். அந்த இயேசுபிரான் மிகப்பெரிய ஒரு கிரேட் மாஸ்டர். அதனால் பத்ரிஜி கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, நவதர்மங்கள்ல ஒண்ணு கருணா தர்மம் அப்படின்னு சொன்னா நமக்கு கருணை. அதுக்கு உதாரணம் இயேசுபிரான சொல்லியிருக்காரு. எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. உனக்குள் நீ பயணம் செய். 40 நாட்கள் நான் உபவாசம் இருந்தேன் அப்படின்னாரு. உபவாசம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா நிறைய சாப்பிடாமல் இருப்பது அப்படின்போம். அது கிடையாது. இந்த 48 நாட்கள் அல்லது 40 நாட்கள் நம்ம தொடர்ந்து தியானம் செய்து உனக்குள் பயணம் செய்ய வேண்டும். உன் உள்ளே நாம் பயணம் செய்ய வேண்டும். அப்பொழுது நாம் பயணம் செய்யும் பொழுது நம்மளுடைய மூச்சுடன், நாம் சுவாச காற்றுடன் நாம் தொடர்பு வைத்து நாம் தியானம் செய்யும் பொழுது அதுதான் உபவாசம் அப்படின்னு சொன்னா, இந்த 48 நாள் 40 நாள் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொன்னா என்னன்னு சொன்னா, மனதில் ஒரு எண்ணமற்ற நிலைக்கு போங்க. அதுக்கு தியானம் அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறாரு. இயேசுபிரான் அப்படின்னு சொன்னாலே கருணை. இன்னொன்று என்ன சொன்னார்னா, யாருடன் கருணையுடன் இருக்க வேண்டும் அப்படின்னா, எல்லாருடனும், பார்ப்பவர்கள் அத்தனை பேருடனும் கருணையுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்போ கருணை அப்படின்னா விலங்கினங்கள் கூட நமக்கு மிகப்பெரிய ஒரு கிரேட் மாஸ்டர் அப்படிம்பாங்க. நம்ம என்ன அந்த கருணை அப்படின்னா, நம்ம தேவையில்லாமல் அசைவம் சாப்பிடுவது, விலங்குகளை கொன்று நாம் சாப்பிடுவது, இதெல்லாம் ஒரு தவறான ஒரு செயல். உணவு அப்படின்னு சொன்னா சைவமாக இருக்க வேண்டும் என்று ரொம்ப ரொம்ப வற்புறுத்தினார். எவ்வளவு அழகா யோசிச்சு பாருங்க. நமக்கு பத்ரிஜி சொல்றதும் இருப்பதுதான், உலகமே சைவமாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு, நம்ம கிட்ட இருக்கதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று இயேசுபிரான் ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். என்ன கொடுக்கணும் அப்படின்னா, மற்றவர்களுக்கு இல்லாத விஷயங்கள் அப்படின்னு சொன்னா நீங்க உணவு கொடுக்கலாம், புத்தகங்கள் கொடுக்கலாம். இன்னொன்று, ஞானத்தையும் பகிர வேண்டும். இது முக்கியமான ஒரு விஷயம். ஒருத்தர்கிட்ட போய் நம்ம ஞானத்தை பகிர்ந்தோமானால் அந்த ஞானம் பல ஜென்மாக்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்யும். நம்ம தியானம் பண்றோம், நம்ம புத்தகங்கள் வாசிக்கிறோம், நிறைய ஞானம் நமக்கு கிடைக்கிறது. அந்த ஞானத்தை நமக்கு மட்டுமே வைத்துக் கொள்ளாமல் நம்ம நிறைய பேருக்கு சொல்ல வேண்டும். இந்த ஞானத்தையும் பகிர வேண்டும் அப்படின்னு தான் சொல்றாரு. இன்னொன்று யோசிச்சு பாருங்களேன். அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, கடவுளே, இவங்களை அறியாமையில இருந்து செஞ்சவங்க, அவர்களை ஒன்றும் செய்யாதீர்கள். யோசிச்சு பாருங்க. அவர் சிலுவையில் அறையும் பொழுது எவ்வளவு வலிகள் இருந்திருக்கும் உடலில். ஆனா அவர் என்ன சொன்னார்? அறியாமையினால் அவர்கள் தவறு செய்கிறார்கள், அவர்களை மன்னிப்போம் அப்படின்னு சொன்னார். அப்ப என்ன அர்த்தம்? அந்த மன்னிப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ற ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட யாரையும் மன்னிக்கிறதுக்கு நமக்கு மனசே வராது. என்ன திட்டான், என்ன செஞ்சுட்டான், என்ன இது மாதிரி பண்ணான், அதனால எனக்கு என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை நான் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு மனசுல பல நாள் நம்ம வன்மம் வைத்து கொண்டே இருப்போம். ஆனால் இயேசுபிரான் சொன்னது மன்னிப்பு. அவர் சிலுவையில் அறைந்தவர்களை அறியாமை அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அறியாமைனால அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, போனா போட்டோம், விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கஷ்டப்பட்டார். அவர் நமக்கு உணர்த்திய பாடம் மன்னிப்பு, கருணை, நட்பு, எத்தனை விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கார் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, உன்னிடம் நீயே நேசமாயிரு அப்படின்றாரு. இது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளை நாம நேசிப்போம். செல்ஃப் அப்ரிசியேஷன், செல்ஃப் லவ். நம்ம மேல நம்ம அன்பு காட்டலைன்னா யார் காட்ட முடியும்? யோசிச்சு பாருங்க. நம்மளை நாம நேசிக்க பழகணும். என்கிட்ட இந்த திறமை இருக்கு, நான் இதை நல்லா பண்ணுவேன், அடுத்த வாட்டி நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு நாமே நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றாரு. எப்பயுமே நம்மளுடைய பௌதீக கண்களால் பார்க்கும் விஷயங்கள் மட்டுமே நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதற்கும் மேல் நாம் தியானம் செய்யும் பொழுது அந்த 3ஆம் கண் அனுபவம், அதுக்கப்புறம் ஞானம், இதுதான் ஞானக்கண் அப்படின்னு சொல்றது.
அந்த ஞானத்தினால் வரும் அந்த விஸ்டம், நாலேஜ், அந்த அறிவு பார்த்திங்கன்னா பல மடங்கு நமக்கு ஒரு சக்தியை கொடுக்கும். உனக்கு என் ஜீவராசிகளிடம் நட்பு செய்வது போல் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. அந்த ஜீவன்கள் அப்படின்னு சொன்னால் எறும்புக்கு கூட நாம் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது என்று குறிக்கிறார். இதே மாதிரி இயேசுபிரான் மிகப்பெரிய ஞானத்தை போதித்தது எவ்வளவு அற்புதமான விஷயம். அப்போ இந்த நாளில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த கிறிஸ்மஸ் நாளில் நாம் நமக்குள் நாம் பயணம் செய்து இந்த உபவாசம் அவர் சொன்னது நம்மளுடைய 40 நாள் நம்ம பேச்சை கம்மியாக பேசலாம். அதுக்கப்புறம் பார்ப்பதை தேவையில்லாமல் பார்ப்பதை நம்ம தவிர்க்கலாம். ஒவ்வொரு விஷயங்களும் சாப்பாடு கூட ஒரு மிதாகாரத்தில் இந்த மாதிரி ஒரு 40 நாள் இருந்து தியானத்தை மட்டும் செய்யும் பொழுது நாம் மிகச்சிறந்த ஒரு ஆன்மாவாக திகழ முடியும். தியானம் மட்டும்தான் நம்மளை நல்வழிப்படுத்தும். இந்த அழகான ஒரு விஷயத்தை கருணாமூர்த்தியான இயேசுபிரான் நமக்கு ரொம்ப நல்லா வற்புறுத்தி சொல்லியிருக்காரு. அதனால் நாம் என்ன செய்வோம்னா, இந்த நாளில் நிறைய தியானம் செய்வோம், ஞானம் பெறுவோம், சந்தோஷமாக வாழ்வோம். மறுபடியும் எல்லோருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.